குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி பயங்கர விபத்து ஏற்பட்ட நிலையில 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம். உயிரிழப்ப சரியா சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க அதிகாரிகள். விமானம் விழுந்த போது பூகம்பம் மாதிரி பெரிய சத்தம் கேட்டதாகவும், வெளியில வந்து பார்க்கும்போது விமான பாகங்கள், மனித உடல்கள் சிதறி கிடக்கிறத காண முடிஞ்சது அப்படின்னு நேர்ல விபத்தை பார்த்தவங்க சொன்னதா ஊடகங்கள் செய்தி வெளியிடுறாங்க. இந்த நிலையில 242 பேர் பயணம் செய்த அந்த விமானத்துல பயணம் செய்தவரான குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்திருக்கிறார். விமான விபத்துல காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு வருது. ஆனா யாருமே இன்னும் அடையாளம் காணப்படல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி கவலைக்கிடமா இருக்கிறதா முதற்கட்ட தகவல்கள் வெளியான நிலையில தற்போது அவர் உயிரிழந்து விட்டதா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. குஜராத்ல அமித்ஷா மற்றும் மோடியோட வலதுகரம், அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றவர் விஜய் ரூபானி. 1956ல ரங்கூன்ல பிறந்து ராஜ்கோட்ல வளர்ந்த ரூபானி ஆரம்ப காலகட்டத்துல பிசினஸ் மேனா தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்கினார். 1970களில் RSSின் மாணவர் அமைப்பான APVPயில் தன்னை இணைத்துக் கொண்டு RSS உடன் நெருக்கமானார் ரூபானி. ராஜ்கோட் மாநகராட்சி மூலமா தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய விஜய் ரூபானி 1987ல் மாநகராட்சி உறுப்பினராகவும் 1988 முதல் 1996 வரை நகராட்சி நிலைக்குழு தலைவராகவும் 1996 முதல் 1997 வரை மேயராகவும் பல பதவிகள் இருந்திருக்காரு. குஜராத் மாநில பாஜக தலைவராகும் வாய்ப்பு விஜய் ரூபானிக்கு கிடைச்சது. விஜய் ரூபானிக்கு பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு இல்ல. ஆனாலும் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவின் நம்பிக்கையை பெற்றவரான விஜய் ரூபானிக்கு முதல்வராகும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனந்திபென் பட்டேலுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு குஜராத் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் விஜய் ரூபானி. 2016ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்துல பட்டேதார் சாதிக்கு இடஒதுக்கீடு கோரி பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் ஆனந்திபென் பட்டேல். அவர் அந்த போராட்டத்தினால பதவி விலகிறாரு. எனவே அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுது. எந்த சமூகத்திலிருந்து குஜராத் மாநிலத்துக்கு முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட போறார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பெரும்பான்மை சாதி எதையும் சேராதவரான விஜய் ரூபானி தான் முதலமைச்சர் பொறுப்புக்கு சரியானவர் அப்படின்னு அமித்ஷா மற்றும் மோடியால் தேர்வு செய்யப்பட்டார் விஜய் ரூபானி. மீண்டும் 2017ஆம் ஆண்டு குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தது. குஜராத் மாநில முதலமைச்சரா விஜய் ரூபானியை முன்னிறுத்திய பாஜக தலைமை குஜராத் தேர்தலை அணுகுனது. எனவே இந்த தேர்தல பாஜக எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண போகுது அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பா இருந்த நிலையில 2012ஆம் ஆண்டு பெற்ற இடங்களை விட குறைவான இடங்களையே அந்த தேர்தலில் பெற்றது பாஜக. 99 இடங்களை பாஜக கைப்பற்றியது. பெரிய அளவில் விமர்சனங்கள் ஏதும் இல்லாம 4 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியை அலங்கரித்த விஜய் ரூபானி 2021ஆம் ஆண்டு தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். 2022 தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில விஜய் ரூபானி முதலமைச்சராக இருந்தா இந்த முறையும் பாஜகவுக்கு குறைவான இடங்கள் கிடைக்கும் என்பதாலேயே பாஜக தலைமை விஜய் ரூபானியை ராஜினாமா செய்ய சொன்னதா அப்ப பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இது எப்படி இருந்தாலும் தான் முதலமைச்சராக இருந்தவரை தன்னுடைய அரசியல் மற்றும் நிர்வாக திறமையால குஜராத் அரசியல் களத்துல ஒரு முக்கிய இடத்தை பிடித்தார் விஜய் ரூபானி. இந்த நிலையில அகமதாபாத்ல விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த 242 பயணிகளில் 12வது பயணியாக பயணம் செய்திருக்கிறார் விஜய் ரூபானி. விஜய் ரூபானி கவலைக்கிடமா இருக்கிறதா முதற்கட்ட தகவல்கள் வெளியான நிலையில தற்போது அவர் உயிரிழந்து விட்டதா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு.